ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட் வித் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 8. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் போன தடவை மாதிரியே எபிசோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு சப்போர்ட் கொடுக்காம மறந்துடாதீங்க. மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக்கு அண்ட் உங்களுக்கு எபிசோடில் என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். சரி, வளவளன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ ஆல்பத்தை எல்லாத்தையுமே இப்போ உமிக்கிட்ட அவனோட அம்மா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உமிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட மயரா இருந்திருக்கானா அப்படின்னு அவளும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இங்கே பாரு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கள் அம்மா மட்டும்தான் வச்சிருக்கணும், நீ எல்லாம் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, நான் அது ஏற்கனவே சில ஃபோட்டோஸ் எல்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டேன்னு தெரியுமா. ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அங்கே அம்மம்மி கிட்ட காட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது, என் நாள்லேயே இன்றைக்கி தான் மோசமான நாள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஆனால் என்னோட நாள் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக ஆரம்பிக்குது தெரியுமா, சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு அவன் எல்லா ஃபோட்டோஸையும் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டா. பட் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா தன்னோட அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக. சரி, எல்லாமே டைம் ஆயிடுச்சு, ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அண்டு தன்னோட அம்மாவுமே சிகரெட் பேக்கை மறந்து வச்சுட்டு வந்ததுனால அவன் தன்னோட அம்மாவுக்கு இதை எடுத்து கொடுத்துட்டு அண்ட் அவங்களுமே வேலைக்கு போகிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அவனை அவங்க அம்மா வழி அனுப்பிச்சு வைக்கிறான். அண்ட் அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது புரியுது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவோட முகத்தில் இருக்கிற கருவளையத்தை பார்க்கும்போது இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. அண்டு இது எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பையனுக்கு என்ன பண்ணுறது தான் தெரியல. அண்ட் அதே சமயத்தில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இது எதுவுமே உமிக்கிட்ட தெரியாமல் பார்த்துக்க, ஏன்னா நம்ம ஃபேமிலி பற்றி மற்றவங்களுக்கு அவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவகிட்ட தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பட் தன்னோட அப்பா அப்படிங்கிற வரைக்கும் இவளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபேமிலி மேட்டர் மட்டும் அவங்களுக்கு தெரியாது, கிளியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உமி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, அதாவது டேட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, அன்னைக்கு நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு இவனு சொல்கிறான். சரி, ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனாலுமே நம்ம ஒன்றா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறான். பட் அதுக்குமே இவன் ஒரு ஸ்ப்ளிட் பிளான் போடுறான். அதாவது இவங்க எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து செக்கி நோசூமு கூட படிக்கல அப்படின்னு பிளான் போடுறாங்க. அண்ட் படிக்கிறத தவிர திங்கிறதுக்கு அங்கே எது இருந்தாலுமே வரேன் அப்படின்னு அம்மாமியும் ஓகே சொல்ல இவங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு எந்த கவலையுமே இல்லையிலடா, ஏன்னா அம்மாமி எங்கே படிக்க வரால அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுடா, நான் தான் அவளை ஏற்கனவே கிவ் அப் பண்ணிட்டேன்ல, எனக்கு அவள் கூட இருந்தாலுமே சரி என்ன பண்ணாலுமே சரி எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு செக்கி சொல்லிட்டு வரான். எனக்கும் இதில் கொஞ்சம் சந்தோஷம் தான்டா, ஏன்னா நீ கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டல அப்படின்னு. அங்கே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம மஹேராவோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட எக்ஸாமுமே கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் பண்ணால் தான் இவங்க நெக்ஸ்ட் இயருக்குமே ஒரே கிளாஸில் போக முடியும். ஐ மீன் இவங்க கரெக்டாக பாஸ் மார்க் எடுத்தால் தான் அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லோரும் ஒவ்வொரு கிளாஸுக்காக போகிறாங்க. நம்ம அசானாகி உமி உண்மையிலேயே ரொம்ப படிப்பாளிங்க, அவன் உண்மையிலேயே வேறு லெவலில் படிப்பான். ஆனால் நம்ம அம்மாமி சுத்தமாக படிக்க மாட்டான். அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் படிக்க மாட்டாங்கங்கிறது உண்மைதான் போல். அண்ட் அம்மாமிக்கு ஒரு டவுட் வருது. அதாவது எனக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அம்மாமிக்கு மஹேராவும் டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவன் வெக்கப்படுறான். என்னன்னு பார்த்தா அந்த பெட்ஷீட்டுக்கு அடியில் இவங்க 2 பேருமே கை கோர்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் டைம் வந்துருச்சு. இவங்க 2 பேருமே அதாவது 4 பேருமே சேர்ந்து பேன் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உன் வாயில் க்ரீம் இருக்குது பரான்னு சொல்லும்போது, எங்கே இருக்குது, இப்போ போயிடுச்சு அப்படிங்கிறான். இல்லை, உன் கன்னத்துக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கன்னத்தில் இருக்கிற க்ரீமை ஒரு விரலால் தொடச்சி இவ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. இவங்க 2 பேர்த்துக்குமே பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேருமே இளஞ்சிட்டுகள் தான், காதல் ஜோடிகள் தான், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே இந்த கருமாத்திரத்தெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, எங்கள் 2 பேருக்கு முன்னாடி எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு அவன் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறான். செக்கியும் நம்ம அம்மாமியும், மன்னிச்சிருங்கப்பா நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு 2 பேருமே இங்கே பம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, பட் இருந்தாலுமே எல்லா வேலையுமே பக்கமாக முடிஞ்சதில்ல, படிக்கிறதெல்லாம் படித்து முடிச்சாச்சு. இந்த கருமத்தில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நம்ம எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், டாப் ஸ்கோர் நம்ம எடுக்கணும். மேபி எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு உண்மை சொல்லும்போது, எனக்கும் ஒரு பையன் வேணும், எனக்குமே நான் ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் வேணும், மக்கி மாதிரி ஒரு பையன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் உமிக்கு மூஞ்சி தூக்கிட்டு போகுது. அண்ட் டைமிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. சரி, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது, இன்னொரு பக்கம் சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு உமி கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. என்னென்னு பார்த்து திடீர்னு உமி நம்ம மக்கியை பின்னாடி கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு உமி, ஏன் இப்படி கட்டி பிடிக்கிறான்னு கேட்கும்போது, இல்லை நான் ரொம்பவே உன்னை தொல்லை பண்ணுறேன்ல, பட் இருந்தாலுமே ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது, எனக்கு அது சங்கடம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னென்னு கேட்கும்போது, ஏன்னா நான் ஏற்கனவே 2 பேர்த்த லவ் பண்ண பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அம்மாமி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொன்னா பார்த்தியா, நீயுமே என்னை விட்டு போயிடுவி அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நீ என்னை விட்டு போனீன்னா என் வாழ்க்கையில் ரொம்பவே மோசமான நாட்களாக இருக்கும். பட் நீ அப்படி போக மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது, கண்டிப்பாக நீ என்னை முழுசாக நம்பலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான்.
சரி ஓகே அப்படின்னா நானும் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீ உங்க அப்பாவ பார்க்கறதுக்கு போறதுக்கு தயாரா தானே இருக்கிறேன்னு சொல்லும்போது, அதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். நாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு இவனும் சொல்றான். சரி ஓகே நானும் அத நம்புறேன். பட் இருந்தாலுமே நான் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு அவன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டே இவங்க நின்னுகிட்டு இருக்கிறா. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அண்ட் வெள்ளிக்கிழமை ராத்திரி இவன் ஒரு ரிச்சான ஹோட்டல் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறான். இந்த ஹோட்டல பத்தி நம்ம உம்மிக்கிட்ட சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த இடத்துல அற்புதமான சாப்பாடெல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு ஒரு ஆர்டர் குடுக்குறா. ஸோ அந்த ஆர்டர்ல சாப்பாடெல்லாம் ரொம்பவே செம்மையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம உம்மி சொல்லும்போது, சரி அப்படின்னா உன்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இன்னைக்கு நான் அத சாப்பிட போறேன் அப்படின்னு இவகிட்ட சொல்றி, இவன் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். ச்சே! போ என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிறீல, போ நீயே தின்னு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இவளு ஃபோன வச்சுட்டான். அடுத்து தன்னோட அப்பாவுக்கு என்ன சாப்பிட்ற அப்படின்னு அவன் கேட்கும்போதுமே, இங்க அவன் என்னென்ன சொன்னாலோ அத அப்படியே இங்க அவங்க அப்பா கிட்ட அப்படியே பிட்டு காப்பி அடிச்சுட்டான். அடிச்ச உடனே என்னப்பா அது இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்லும்போது, ஆமா பல தடவ நான் உங்ககிட்ட எதுவுமே அவ்வளோக்கு சாப்பிடல. அதனால தான் இப்போ ஒரே முட்ட சாப்பிடல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்படியா! சரி இருந்தாலுமே சாப்பிடுப்பா நல்லது தான். இருந்தாலுமே நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கட்டா அப்படின்னு அவங்க அப்பா பேச பேச இவனும் சொல்றான். என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீங்க இன்னும் அம்மாவ லவ் பண்றீங்களா அப்படின்னு அவனும் கேட்குறான். பட்டுன்னு கண்ணாடிய போட்டு உடைச்சுட்டான். அண்ட் அவருமே இல்லப்பா நான் வந்து உங்க அம்மாவ லவ் பண்ணல. ஏன்னா, அவ உண்மையிலேயே ஒரு நல்ல அம்மா, நல்ல மனைவி. பட் ஒரு குடும்பமா அவள நெனச்சு பார்க்க சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா மறுபடியுமே என் துணைவியா அவள நெனச்சு பார்க்கறதுக்கு அது எல்லாமே காலம் கடந்து போச்சு. இதுக்கு மேலேயுமே என்னால அவள இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு இங்க மகேராவும் சொல்றாப்ல. அப்படின்னா உண்மைய சொல்லுங்க. மின்னோட்டா தானே நீங்க காதலிக்கிறீங்க. அவங்கள தானே நீங்க காதலிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? பட் இருந்தாலுமே ஆமா நான் அவள தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இங்க மஹேரா வந்து சொல்றாப்புல. அப்படின்னு நீங்க அம்மாவுக்கு சீட்டிங் பண்றீங்களான்னு சொல்லும்போது, நான் சீட்டிங்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணலப்பா. ஜஸ்ட் என்னோட மனசாட்சிக்கு ஏத்த மாரி தான் நானும் நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மஹேரா சொல்றாப்புல. பட் என்னதான் பண்றது? இருந்தாலும் நம்ம மனசப்படி தானே நாம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அவ ஜஸ்ட் என்னோட ஒரு கோஆர்டினேட் தான். அதாவது எனக்கு கீழ வேலை பார்க்குறவ. நீ அத பத்தி எல்லாம் அவ்வளோ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு இவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இன்னும் உங்கள தான் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா அண்ட் அவங்க அம்மாவோட ஃபீலிங்ஸ டைரக்ட்டா இவன் ஓப்பனா சொல்லாம அண்ட் மறைமுகமா இவங்க தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மஹேரா. இது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு புரியல. சரி என்ன மன்னிச்சிருப்பா, நீ என்னால சாப்பிட்டு முடிச்சுட்டல்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அப்பாவுமே பில்ல பே பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறாப்புல. இல்ல இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியாகணும் அப்படின்னு சொல்லும்போது, யாரோ அலற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம நெட்டி. ஸோ இவ இங்க இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னாச்சு நெட்டிசான் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி என் பாய் ஃப்ரெண்ட் இங்க வரதா தான் இருந்தது. நாங்க 2 பேரும் டேட்டிங் விளையாண்டுருந்தோம். ஆனா அந்த பைத்தியக்காரன், "நீ போய் முதல்ல சாப்பிடு. நான் வரத்துக்கு லேட் ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொன்னான். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், "இப்போ அவனால வர முடியாது. நீயே பில்ல கட்டிரு" அப்படின்னு சொல்றான். அப்படின்னு இவளு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. "சரி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் வேணா உன்னோட பில்ல கட்டுறேன். நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட?" அப்படின்னு மஹேரா கேட்கும்போது, "இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு இவனும் சொல்றான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, "ஆமா பின்ன நீங்க தான் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இன்னும் என்னோட ஃபேமிலி மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு மேலால நீங்க எதுவும் செய்யக்கூடாது. என் ஃப்ரெண்டு தானே அவ" அப்படின்னு சொல்லும்போது, "கவலைப்படாத. நீ என் பையனோட ஃப்ரெண்டா இருக்கிற. உனக்கு கூட நான் பில்லு கட்ட மாட்டேனா" அப்படின்னு மஹேரா சொல்லும்போது, "ஒண்ணும் தேவையில்ல. அவ என்னோட கிளாஸ்மேட்டு. நான் அவளுக்கு தான் பே பண்ணுவேன். என் கிளாஸ்மேட்டுங்கிறதுக்காக காரணத்துக்கெல்லாம் நீங்க அவளுக்கு பே பண்ணக்கூடாது. அதனால மரியாதையா அவளுக்கு நான் பே பண்ணுவேன். நீங்க கம்முனு இங்கிருந்து கிளம்புங்க" அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறான். ஏன்னா, தன்னோட அம்மாவ இவன் விரும்பாத ஒரு ஆம்பளன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு தான் ஒரு பையனுக்கு ஏத்துக்க முடியும்? ஸோ, அவனுமே அவங்க அப்பா கிட்ட மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு பில்லையும் பே பண்ணிட்டான். இங்க பார்றா, நிஜமாலுமே அது ரொம்பவே கஷ்டமான தருணம் தான். ஏன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டு சொல்லாம போயிட்டான். பட் இருந்தாலுமே ஒருத்தங்க மூஞ்சி பார்த்தாலே எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்பேற்பட்டவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நேட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ! அப்படியா? சரி சொல்லு எங்க அப்பாவ பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லும்போது, உங்க அப்பா ஏற்கனவே எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு மாரி வெடிச்சிருக்கணும். அந்த எமோஷன்ஸ் அவர் உள்ள அடக்கி வச்சு வயசாகி, இதுக்கு மேல அவரோட எமோஷன்ஸுக்கூட அவர் போராட முடியாது. அவர் போன போக்குல தான் போவாரு அப்படின்னு இங்க அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு என்ன பத்தி என்ன சொல்றான்னு கேட்கும்போது, "ஓ எமோஷன்ஸ் இப்போ தான் பில்டப் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்ச நாள்லயே வெடிக்க போகுது. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அசனாகி கூட சேர்த்துக்க. அவ தான் உன் ஃப்ரெண்டு. அதனால நீங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து ஹூக்கப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுங்க" அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்கும்போது, பின்ன எங்க அம்மா அப்பாவும் அப்படித்தான் 2 பேருமே அடிச்சுக்குவாங்க. பட் நைட் அவங்க 2 பேருமே பண்ணுற சிலுமிஷம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா பத்தி இங்க சொல்லும்போது, "நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு அவனும் கேட்குறான். "இங்க பாரு எல்லாமே மனசு தான் மேட்ரு. அண்ட் உன்கிட்ட ஏதாவது உள்ள இருந்துச்சுனாலுமே சரி, நீ அந்த இடத்துல அசனகி கிட்ட சொல்லிரு. அதுதான் நான் உன்கிட்ட சொல்லுவேன். பை த வே நம்ம ஒரே ஒரு காஃபி மட்டும் சாப்பிடலாம்" அப்படின்னு காஃபி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, "இதுதான் நான் உனக்கு குடுக்குற அட்வைஸு. கஷ்டப்பட்டு ஏதாவது நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இல்லைனாலுமே நீ ஒரு நாள் வெடிச்சு சிதறுவ. அத உன்னால தாங்க முடியாது. நீ மத்தவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டம் தருவ. நான் உன்ன நெனச்சு கவலைப்படல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துல உம்மி 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்கள நெனச்சு தான் கவலைப்படுறேன்.
கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன் மஹேரா" அப்படின்னு இவனுமே இங்கிருந்து சொல்லிட்டு அவ ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மாகிட்ட சொல்றான். அண்ட் தன்னோட அம்மா இந்த இடத்துலயே இருக்கிறாங்க. "என்னம்மா நீங்க இன்னும் வேலைய விட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ள?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா நான் ஒரு 2 மாசம் லீவ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு அவங்க அம்மா திடீர்னு ஒரு ஷாக்க குடுக்குறாங்க. "ஏன் என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்ல எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு நானும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்ல. உன்னைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஒரு 2 மாசம் முழுசா நான் அம்மாவா இருக்கிறேனே. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஒர்க் பேலன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. பட் ஒரு அம்மாவா நான் கொஞ்ச நாளா உன் கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் சரி நானும் கொஞ்சம் வேலைய லைட்டா லீவ் விட்டுட்டேன். வேற வேலை ஏதாவது தேடலாமா? இல்ல அதே கன்டின்யூ பண்ணலாமா?" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? எங்க அம்மா வேற வீட்லயே இருக்காங்களாம்மா அப்படின்னு அடுத்த நாள் ஸ்கூல் போய்க்கிட்டு இருக்கும்போது எங்க உம்மிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா இந்த வாரம் ஃப்ரைடே நம்ம டேட்டிங் வேற இடத்துல தள்ளி போடணும். என் வீட்ல வர முடியாது அப்படின்னு மஹேராவும் சொல்லும்போது, ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது அப்படிங்கிறா. "என்ன விஷயம்? நாம எங்க போலாம்?" அப்படின்னு மஹேரா ஆர்வமா கேட்கும்போது, "என் வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு அவளும் சொல்றா. "உன் வீட்டுக்கா? எதுக்குன்னு?" கேட்கும்போது, "எங்க அம்மா உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே டின்னர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ கம்முனு வரையான்னு?" கேட்கும்போது, "இல்ல என்னால வர முடியாது. நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன். அண்ட் இதுல உங்க அம்மா அப்பாவ வேற பார்த்து, அவங்கள நான் நேரடியா பார்த்து பேசணும் அப்படின்னு கண்டிப்பா என்னால முடியாது. நான் வரல" அப்படின்னு இவன் தயங்குறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.